எங்க திமுக கட்சியில அடுத்த அம்மா அவங்க தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா எப்படியோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வில் பவர். அவங்க இது தனி, அவங்களுக்கான உண்டு மரியாதை எல்லாமே இங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். மகளிரும் இளைஞரணி தொடும் வகையில முன்னோக்கி வீர வங்கிகளாக ஒரு தாய்மார்களும் சகோதரிகளும் முன்னோக்கி தான் போயின்னு இருக்காங்க. இந்த வெற்றி வந்து சகோதரி கனிமொழிக்கு கிடைச்ச வெற்றி. அது போர்க்கால அடிப்படையில் அவங்க அப்படி வேலை செய்யறாங்கன்னு தெரியல. ரொம்ப பாராட்டுக்குரிய பெருமைக்குரிய ஒரு சகோதரியா அவங்க இந்த திமுக ஒரு பக்கபலமா இருக்கிறாங்க. போல்டானவங்க தான் சொல்லணும். அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்க. லேடிஸ்க்கு அப்படின்னாவே வந்து ஒரு சினிமா நடிகை தரக்குறைவா பேசினாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு பெண்ணுக்கு இருந்தாலோ முதல்ல குரல் கொடுக்கறது அவங்கள தான் இருக்காங்க. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல திருமதி கனிமொழி அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கு, எப்படி கவனிக்கிறீங்க நீங்க? மகளிர்லாம் எப்படி கவனிக்கிறீங்க? நிச்சயமாகவே அவங்களோட உழைப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஈட்டி கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அங்கேயே வந்து ஒரு கர்ஜிக்கின்ற பெண் சிங்கமாக தான் இருந்தாங்க. அது இப்பொழுது சட்டமன்றத்துக்கு வரும்போது இன்னும் நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா இப்போ அவங்களுடைய மக்களுக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அவங்க தொகுதி மக்களுக்காக குரல் கொடுக்க போறாங்க. அது வந்து இன்னும் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அவங்களுடைய ஆளுமை திறன் வந்து பார்லிமெண்டத்தை விட தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கும்போது மக்களுடைய ஆதரவும் மிக பார்மையாக தான் இருக்குது. சகோதரியை பார்த்தீங்கன்னா வீரமங்கைன்னு சொல்றதுக்காக வீர வேங்கைன்னு நாங்க சொல்லுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. இன்னைக்கு இளைஞரணி தான் முக்கியத்துவமாக வளர்ந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞரணியையும் பீட் பண்ற அளவுக்கு இந்த மகளிருங்க வந்து அங்கங்க ஆரோக்கியமான ஒரு போட்டியில, இது போட்டின்னு சொல்லக்கூடாது, ரெண்டு பேருக்குமான ஒரு இதுதான். எந்த ஆடுகளம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகளிரும் இளைஞரணி தொடும் வகையில முன்னோக்கி வீர வங்கிகளாக ஒரு தாய்மார்களும் சகோதரிகளும் முன்னோக்கி தான் போயின்னு இருக்காங்க. இந்த வெற்றி வந்து சகோதரி கனிமொழிக்கு கிடைச்ச வெற்றி. அவங்களுடைய இதுவும் தனிதாங்க. ஆனால் அவர் முக்கால்வாசி ஊர் சைடில் தான் அவங்கள பார்க்க முடியுது, நம்ம டிவியில் பார்க்குறோம். ஆனால் இங்கே மீட்டிங்கு இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க, கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை சார். இது பேச்சை பற்றி அவங்க ஃபேமிலிக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்து செய்கிறதே கிடையாது. மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமான்ற மாதிரி அருமையான பேச்சு. அருமையான பேச்சு. நாடாளுமன்றத்தில் அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இங்க மகளிர் அணி இருக்காங்களே திமுக, அது எவ்வளவு பலமா இருக்கு, அதுக்கு கனிமொழி எவ்வளவு உத்வேகம் கொடுக்குறாங்க? மகளிர் அணிக்கும் முக்கியத்துவம் தான் சார். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் தான். இந்த ஆட்சியில் வந்து இது மாதிரி ஒரு 5 வருஷத்தை இதுக்கு முன்னாடி எனக்கு 52 வயசு ஆகுது. 30 வருஷத்துல நான் பார்த்ததே கிடையாது. திமுகவோட இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க். இப்போ எல்லா கட்சியிலும் மகளிர் அணி இருக்கு. ஆமாம். திமுக மகளிர் அணியில் என்ன ஸ்பெஷல்? கனிமொழி அக்காவுடைய ஸ்பெஷல் என்ன? அவங்க தான் மகளிர் அணிக்கு அவங்க தான் மெயினு. அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அவங்க ஒரு இது மீட்டிங் வச்சா கூட மொத்த பேரும் வந்துடுறாங்க. லேடிஸு, வயசானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுதான் மெயின் பவரு. உண்மையுமே நாங்கள் இப்போ வாசிக்கிறோம், பார்க்குறோம். அவங்களும் ஒரு சொல்கிறாங்க பெண்ணுக்கு சம உரிமை அப்படின்னும் போது அவங்கள மாரி ஆளுக்கு சம உரிமை கொடுக்கலான்ட்டு தோணுது. ஏன்னா ஃபீல்டு ஒர்க் வந்து ஒரு ஆணுக்கு நிகராக இறங்கி செய்கிறதுலையும் சரி. அவங்களோட தொகுதி தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், நான் தெரியல எனக்கு. ஆனாலும் அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்லது கட்டுனால அவங்க ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கு. சென்னையில் இருக்கிறவங்க எப்படி அவ்வளோ தூரிதமாக போய் கடந்து போயிட்டு அது போர்க்கால அடிப்படையில் அவங்க அப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப பாராட்டுக்குரிய பெருமைக்குரிய ஒரு சகோதரியா அவங்க இந்த திமுக ஒரு பக்கபலமா இருக்கிறாங்கன்றது. ஒரு பெண்ணா சொல்லணும்னா அவங்க நிறைய முக்கியமா வந்து ஸ்டாலின் சாருக்கு ஒரு சகோதரியா பக்கபலமா இருந்திருக்காங்க. ஆமா, அவங்களுடைய சப்போர்ட் வந்து ஒரு அண்ணனா அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம குடும்பத்திலேயே நம்ம அண்ணா ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா
ஒரு தங்கச்சியா சகோதரியா இருந்துட்டு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா அவங்க செய்யறாங்க. முக்கியமா வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டை விட்டு பெண்கள் வெளியே போனோன்னே வந்து அது பெரிய விஷயம். ஆமா, இப்போ அப்படிதான் இருக்குல்ல. ஏன்னா இப்போ சில வீட்ல வந்து பெண்கள் வந்து கொத்தடிமையாவும் அடிமைகளாகவும் தான் சில ஆண்கள் வச்சிருக்காங்க. எதனால அந்த தாட்டு? ஏன்னா வந்து நாம ஆணு, நமக்கு கீழே இந்த பெண் இருக்கணும், நமக்கு ஈக்குவலா வந்து வெளியே போய் சம்பாதிக்கிறா, நம்மள மதிக்க மாட்டா, அவ சொந்த காலம் நிக்கிறதுனால நமக்கு மரியாதை இல்லையே அப்படின்னு சில ஆண்கள் இன்னமும் இருக்காங்க. அதை நான் வந்து வெளியே சொல்ல விரும்பல. ஆனா இருக்கு. இருக்காங்க இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளா வந்து அரசியல்ல இருக்காங்க. அந்த 75 ஆண்டுகளா பார்க்கும்போது, நீங்க பின்னோக்கி பார்க்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, கனிமொழி மேடம் அவங்க வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கலைஞர் கருணாநிதி அவரோட ஆட்சியில வந்து சொத்துரிமையில பாதி அவர் தான் கொண்டு வந்தது. சொத்துரிமையில வந்து ஆணுக்கு நிகராக பெண்ணும் இருக்கணும் அப்படின்றது ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளே போதுமே உங்களுக்கு, நாங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இல்லை எவ்வளோ வந்து பெண்களை மதிக்கிறோம், எவ்வளோ வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதலமைச்சருடைய தங்கை, முன்னாள் முதலமைச்சருடைய மகள் இல்லையா, இது அவங்களோட அந்த உறவு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பாக்குறீங்களா? மேடையில கனிமொழி அக்காவும் ஸ்டாலினும் இருக்கும்போது நடக்கிறதா நீங்க கவனிக்கிறீங்க, எப்படி இருக்கு? கண்டிப்பா அதோட இணைப்பை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு பாச பிணைப்பா தான் தெரியும். அதையும் தாண்டி அவங்களுக்கு மக்களுக்கு உண்டான ஒரு அன்பு, அந்த பிணைப்பு தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்குது அவங்கள. எப்படி ஒரு அண்ணன் தங்கைக்குள்ள இருக்கிற பாசம் தான் மக்கள் மேலேயும் அந்த பாச பிணைப்பு வந்து அதிகமா இருக்குது. இப்போ திமுக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க எப்படி முன்னோடியா இருக்காங்க? ஒரு வீரமங்கையா இருக்கிறாங்க, எங்களெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல பெண்மணியா இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த செயல்பாடு தான் எங்களையும் வந்து ஒரு கழகத்துல செயல்படக்கூடிய ஒரு நிலையில தள்ளுது எங்களெல்லாம். நீங்க கனிமொழி அக்காவுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வாழ்த்து சொல்லணும். கண்டிப்பா நிச்சயமா அறுதி பெரும்பான்மை அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு அவங்க கிடைக்கணும். வீரமங்கை நாங்கள் முன்னாலே நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னா யாரையுமே குத்துறதாவோ நெருடலாவோ இருக்காது. அவங்க கழகம் முன்னுக்கு வரணும்னா என்னென்ன உழைப்பை சொல்லுவாங்க. யாராவது தலைவரை பற்றி பேசுனாங்கன்னா அதை கண்டிப்பாங்களே ஒழிய அவங்களா ஏதோ ஒன்று தான் தோண்டித்தனமாக முடிவு பண்ணி எதுவுமே பேச மாட்டாங்க. எடப்பாடியார் ஏதாவது சொன்னார்னா அவர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. தலைவர் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. வீர வேங்கையாக செயல்படுவாங்க. அண்ணனுக்கு ஒரு ஷீல்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அண்ணனுக்கு ஷீல்டு மாத்திரம் போர்வாலாவும் இருக்காங்க, கேடயமாவும் இருக்காங்க. அதனால வெற்றி வாய்ப்பு பிரகாசம். ஒரு தொகுதியில் இன்னைக்கு வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல் எல்லா இடத்துலையும் போய் இன்னைக்கு கழக வெற்றியை தன் வெற்றி என்று கருதி ஒழித்து கொண்டு இருக்கிறார்கள். எங்க திமுக கட்சியில அடுத்த அம்மா அவங்க தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா எப்படியோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வில் பவர். அவங்க இது தனி, அவங்களுக்கான உண்டு மரியாதை எல்லாமே இங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு ஒரு தங்கையா அவங்க எவ்வளவு துணையா இருக்காங்க சார். அது மாதிரி முதலமைச்சரோட தங்கன்றதே அவங்க பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கர்வம், அந்த இது ஆட்டிடியூடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அவங்க சிம்பிளா அவ்வளோ இதுவா அழகா வந்து பேசுறதும், மக்கள்கிட்ட பேசுறதும் அவ்வளோ அருமையா பண்ணுவாங்க. எப்படி அவ்வளவு எளிமையா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது தலைவர்கிட்ட இருந்து வந்தது தான். இதை வந்து நம்ம கேட்க வேண்டாம். கலைஞர் எப்படி இருக்காரு, இன்னைக்கு தளபதி எப்படி இருக்காரு, அவரு அங்க போறாரு, ஊர்ல எல்லா இடத்துலயும் வீட்டுல போய் டீ சாப்பிடுறாரு, எல்லாருக்கும் கூடயும் உட்காந்து பேசுறாரு, அவ்வளவு அழகா பண்றாரு. அதனுடைய கண்டினியூட்டி அவங்களுக்கும் இருக்கு. அவ்வளவுதான், ஜீன்லயே இருக்காது. அதான் சொல்லணும். சின்னவருக்கு எந்த அளவுக்கு துணையா இருக்காங்க நினைக்கிறீங்க? வழிகாட்டு நூலையா அடுத்த தலைமுறைக்கு? சார் அது என்ன சொல்றேன்னா வேற லெவல் சார். அது ஏன்னா ஐடில இருந்து எல்லா அந்த துறையில அவர் வந்து பங்களிப்பு கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால ஸ்போர்ட்ஸ்லேருந்து இது நம்ம அரசியல் இதுலேருந்து எல்லாமே பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஆள் இல்லை சார், வாய்ப்பே கிடையாது. முதலமைச்சருக்கு எவ்வளோ துணையா இருக்காங்க? அதான் சகோதரி அப்படின்னா இன்னொரு தாய் அப்படின்வாங்க. ஓகேங்களா? பொதுவாக ஒரு சகோதரன் இருந்தால் ஒரு தகப்பனாங்க, ஒரு சகோதரினா ஒரு தாயின்வாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் அவங்க வந்து தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய ஆட்சிக்காக, தன்னுடைய மக்களுக்காக முழுமையாக தங்களை அர்ப்பணித்து வேகமாக செயல்படுறதை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. நல்லா இருக்கு. மகளிர் அணி இருக்கு இல்லையா, மற்ற கட்சியில இருக்க மகளிர் அணியோட திமுக மகளிர் அணியை எப்படி சிறப்பாக கொண்டு போறாங்க கனிமொழி? அதுதான் அதை தான் நான் சொல்ல வரேன். கரெக்டான ஒரு நல்ல கேள்வி இது. தலைமையே வந்து தொண்டனா மாறுற விஷயம் இங்கே தான் பார்க்குறோம். நம்ம ஒரு தொண்டனை எப்படி இறங்கி வேலை செய்ய முடியுமோ அது தலைமையே செய்யுது. இங்கே நான் தலைமை வந்து உள்ளே உட்காந்துட்டு ஒரு ஏசி ஹாலில் ஒரு பெரிய இடத்துல உட்காந்து தொண்டர்களை வேலை வாங்கி
காத்துக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழாமல் தலைமையே தொண்டதாக வேலை செய்கிற ஒரு தலைமைத்துவம் வந்து அவங்க கிட்ட நாங்கள் பார்க்குறோம். அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அப்படி தான் இங்கே செயல்படுறாங்க. அது என்னென்னு உதாரணத்துக்கு இப்போ தலைவர் கூட மெட்ரோவில் இறங்கி பயணம் பண்ணார், வாக்கிங் பண்ணார். மற்றவங்களுக்கு அது நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் எந்த விதமான ஒரு உயிர் பயம் இல்லாமல் எதிராளிகளை குறித்து யோசிக்காமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பொதுமக்களாக கலக்குறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும், தலைமை வேணும். குறிப்பா மகளிர் அணிக்கு சொல்றேன். அது அவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அண்ணன் எவ்வளியே தங்கச்சி அவளியே இருக்கிறாங்க. அதான் அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சகோதரனா இல்லாமல் ஒரு தாய் தகப்பன மாதிரி மாறி மாறி இந்த கட்சிக்காகவும் சரி நாட்டுக்காகவும் சரி அவங்களோட உழைப்பு பங்கு அதிகமாக இருக்குது. இந்த சொசைட்டில அரசியல்ல எப்படி கனிமொழி அக்கா இருக்காங்கன்னு பாக்குறீங்க? ஒரு ஆணுக்கு வந்து பெண் நிகரா இருக்காங்க, அதாவது ஜெனரல் ஈக்குவலிட்டியா இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண்ணா நம்ம அம்மா தெரியும், ஜெயலலிதா அம்மா. அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க இல்ல, இப்போ வந்து அவங்களுக்கு இனிமே பிரேமலதா மேடம் இவங்க எல்லாம் வந்து நல்லாவே வந்து புரட்சி செய்யறாங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு திருப்தியா இருக்கு? திருப்தியா இருக்கு. ஏன்னா நானும் ஒரு பெண் இல்லையா. ஒரு பெண் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ்ல வந்து பேசுறாங்கன்னா அது பெரிய விஷயம், பாராட்டத்தக்கதான விஷயம். கலைஞருடைய மகள் அப்படின்னு அதுல அந்த ரோலை எப்படி ஃபில் பண்றாங்க கனிமொழி? அதாவது வந்து கலைஞர் வந்து ரொம்ப பிரில்லியன்ட். அவர் ஈக்குவலுக்கு வர முடியாது, இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஈக்குவலுக்கு வரணும்ன்ற ஒரு முயற்சி இருந்துட்டே இருக்கு. அது பாராட்டத்தக்க விஷயமா தான் இருக்கு. திமுகல மகளிர் அணி இருக்கியா, மகளிர் அணிக்கு அவங்க எவ்வளவு முன்னோடியா இருக்காங்க? திமுக மகளிர் அணி என்ன கத்துக்கிறீங்க கனிமொழி கிட்ட? என்ன சொல்லணும்னா வந்து பெண்கள் வந்து வெளியே வரணும், வீட்டு விட்டு வரணும். அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் மகளிருக்கான உரிமையை வந்து யாருக்காகவும் எதுக்காகவுமே விட்டு கொடுக்க கூடாதுன்ற உரிமை இருக்காங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். கனிமொழி அக்கா பேச்செல்லாம் எப்படி இருக்கு? சிங்கப்பெண் மாதிரி பேசுறாங்க, எப்படி இருக்கு? ஒரு என்ன சொல்றது, அவங்க போல்டானவங்க தான் சொல்லணும். அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்க. லேடிஸ்க்கு அப்படின்னாவே வந்து ஒரு ஒரு சினிமா நடிகை தரக்குறைவா பேசினாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு பெண்ணுக்குன்னா முதல்ல குரல் கொடுக்கறது அவங்களதான் இருக்காங்க. முதலமைச்சருக்கு தங்கையா இருக்காங்க, இப்ப சின்னவர் இருக்காரு, அவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க உதயநிதிக்கு? சொல்லவே வேணாம். அவரோட அண்ணன் பையன், அதுவும் வருங்கால முதல்வர், அவரு கட்டாயம் ஃபுல் சப்போர்ட். அவங்களுக்கு வந்து இந்த திமுக ஆட்சி ஒரு திராவிடல் மாடல் ஆட்சி, அது கண்டிப்பா மறுபடியும் மறுமலர்ச்சி ஆகும்ன்ற மக்களுடைய கருத்து. இப்ப மற்ற கட்சியிலயும் மகளிர் அணி இருக்காங்க, திமுகலையும் மகளிர் அணி இருக்காங்க, ரெண்டுத்துக்கு என்னங்க வேறுபாடு? அது வந்து காசு கொடுத்து கூட்டின்னு போற கூட்டம், நம்ம கூட்டம் அப்படி கிடையாது. நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஆர்மி, தலைவர் பேரை சொல்கிறேன் தம்மா நினச்சிக்காதீங்க, வி ஆல் ஸ்டாலின் ஆர்மிஸ். ஆமாம், அதனால வந்து மகளிர் அணியை பார்த்தீங்கன்னா ஆண்களை விட அவங்க தான் முன்னோக்கி செல்வாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள், ஆண்கள் முன்னால் போகிறாங்கன்னா அவங்க வந்து தன்னை வந்து பலப்படுத்தணுக்காக இல்லை, ஒரு தொகுதியிலும் போய் உழைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அதான் சொன்னோம் இல்லைங்களா, ஸ்டாலின் ஆர்மிஸ் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி போன்ற அணிகளை உருவாக்கி செவ்வன செயல்பட்டு கொண்டு வருகிறது நமது தாய் கழகமான திமுக கழகம். அதாவது கனிமொழி அக்கா வந்து மகளிர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் மகளிருக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியே இருக்கு. அவங்களால வந்து நிறைய பேர் வந்து அவங்கள பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி, கண்டிப்பா ஆமா, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து நாங்க வந்து எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தனி தன்மையே இருக்குன்றது வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு போல்டா வந்து அவங்க போய் பார்லிமெண்ட்ல உட்காந்து ஒரு எம்பியா இருந்து போல்டா பேசுறாங்க. நம்மளோட அதாவது தமிழ்நாட்டோட என்ன பிரச்சனைன்றதை அவங்க போல்டா போய் பேசும்போது மகளிருங்க பாக்குறாங்க. அங்க பார்த்துட்டு அவங்களும் நம்மள மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆளுமைக்கு வரணும் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. எங்க இதுலயே சார்பிலேயே பாத்தீங்கன்னா எங்க பகுதியில நிறைய யங்ஸ்டரான மகளிருங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, மகளிர் அணியில வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். மே 4 என்ன எதிர்பார்க்கலாம்? கேமரா பார்த்து சொல்லுங்க. மே 4 திராவிட மாடல் 2.0 கண்டிப்பா வந்து அமையுது. எங்க தலைவர் வந்து 2வது முறையா சிஎம்மா வந்து உட்கார்றாரு. உறுதி, மே 4 உறுதி உறுதி. எந்த சமையலும் ருசி தேடும்